Hi, this is Dr. Nitya, consultant dermatologist and cosmetologist. Today we will discuss about HFMD, அதாவது hand foot mouth disease. இந்த சம்மர்ல நிறைய குழந்தைங்களுக்கு இந்த HFMDயோட ஓபிடிக்கு வராங்க. இது வந்து காக்சாக்கி வைரஸ் அப்புறம் என்ட்ரோ வைரஸ் இந்த வைரஸால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தான். இது எப்படி பிரசன்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா கை, கால், பாதம், வட்டக்கேரியா, வாயில இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியா நீர் கொப்புற மாதிரி புண்ணு மாதிரி வர ஆரம்பிக்கும். இது சில டைம் எல்போஸ், நீஸ் வரைக்கும் கூட வரலாம். அடுத்தது இது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர், ரன்னிங் நோஸ், இருமல், டயரியா இதெல்லாம் கூட ப்ரெசென்ட் ஆகலாம். இது யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கு வந்துச்சுன்னா கூட விளையாடுற குழந்தைங்க அந்த ஃப்ளூயிட் கான்டாக்ட் வரும்பொழுது அவங்களுக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகிடும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது அம்மையாக இருக்கும்னு நினச்சி பயப்படுறாங்க. பட் அம்மை வந்து உங்களுக்கு மெயினாக ட்ரங்க்ல ஆரம்பிக்கும், அதோட சிம்டம்ஸே வேறு. இது வந்து உங்களுக்கு மெயினாக பாம்ஸ், சோல்ஸ், வாயில், பட்டக் ரீஜன் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகும். இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன் தான். அதுவே ஒரு 1 week to 10 daysல செட்டில் ஆயிடும். மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 7 நாள்ல போயிடும். நிறைய தண்ணி குடிக்கணும், மற்ற சில்ட்ரன் கூட கான்டாக்ட்ல இருக்கிறத அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கணும். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ ஃபீவர், காஃப் அந்த காயத்துக்கு அந்தந்த டைம் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும். தேங்க்யூ.